நீங்கள் தவறவிட்ட எபிசோடுகளை இப்பொழுதே காணுங்கள் உங்கள் Tandivan.com மற்றும் Tandivan யூடியூப் சேனலில். நீங்க ஏன் எதுவும் சொல்ல மாட்டேங்கிறீங்க? நான் என்ன சொல்ல? நான் சொல்ல வேண்டியது எல்லாத்தையும் சொல்லிட்டேன். இனி நான் தெரிஞ்சுக்க வேண்டியது உன்னோட முடிவு மட்டும்தான். ஏன் முடிவுல எந்த மாற்றமும் இல்ல வக்கீல் சார். இப்போ ஒரு கல்யாணம் பண்ண என்னால முடியாது. நான் பேசுறதையும் பழகுறதையும் வச்சு நீங்க தப்பா நினைச்சுக்கிட்டீங்கன்னா சாரி. நாம இதை இங்கேயே ஸ்டாப் பண்ணிக்கலாம். சொல்றது ஈஸி. ஆனா என் மனசுல சுமக்கிற பொண்ணை அவ்வளவு சீக்கிரத்துல தூக்கி எறியலாம் முடியாது. நேர்ல சொல்லலான்னு பல தடவை நான் முயற்சி பண்ணேன். ஆனா என்னால என்னவோ அதை பண்ண முடியல. ஒருவேளை நான் உன்னோட கேரக்டர் நல்லா புரிஞ்சுக்கிட்டதுனால கூட இருக்கலாம். அதனாலதான் நான் சொல்ல பயந்தேன். ஒருவேளை உன்னை பிடிச்சிருக்குன்னு நான் உங்ககிட்ட சொன்னா நீ எப்படி ரியாக்ட் பண்ணுவேன்னு பயந்துதான் நான் உங்ககிட்ட சொல்லாமே இருந்தேன். எல்லாரும் உங்ககிட்ட பேசுனதுனால நான் இனி எதையும் மறைக்கல. உன்னை எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் மானசி. முதல் தடவை போலீஸ் ஸ்டேஷன்ல வச்சு நாம 2 பேருமே விவாதம் பண்ணதுல இருந்து இப்ப இந்த நிமிஷத்து வரைக்கும் உனக்கே தெரியாம நான் உன்னை நேசிச்சுக்கிட்டு தான் இருக்கேன். இனி எப்பவும் வாழ்க்கையில எந்த பிரச்சனையும் வராம நான் பாத்துக்கிறேன். ஒரு நல்ல கணவன் தான் மனைவிக்கு கொடுக்குற எல்லா சந்தோஷத்தையும் நான் உனக்கு கொடுக்குறேன். நீ உன் முடிவை மாத்திக்கோ. அப்புறம் நம்ம கல்யாணத்துக்கு ஒத்துக்கோ. இதை என்னுடைய சந்தோஷத்துக்காக மட்டும் நான் சொல்லவே இல்லை. நம்மளை சுற்றி இருக்கிறவங்க எல்லாத்துக்கும் தான் சொல்கிறேன். தயவு செஞ்சு நீ யாரையும் காயப்படுத்திடாத. யாரையும் காயப்படுத்தணும்னு நான் நினைக்கல வக்கீல் சார். கல்யாணம் நான் வேண்டான்னு சொன்னதுக்கு காரணம் வேற. உங்களுக்கு தான் தெரியும்ல, என் மனசுல சில விஷயங்கள் இருக்கு. அது நிறைவேற வரைக்கும் கல்யாணத்தை பத்தியெல்லாம் நான் சத்தியமா யோசிக்கவே மாட்டேன். சந்திரன் எனக்கு தேவையில்லைன்னு நான் விலகி வந்ததுக்கு அப்புறம் இப்ப நான் வாழ்றதே என் குடும்பத்துக்காக தான். இதுக்கப்புறம் ரொம்ப நிம்மதியான ஒரு வாழ்க்கையை வாழணும்னு தான் நான் ஆசைப்படுறேன். உங்களுக்கு என்னை விட ரொம்ப நல்ல பொண்ணு கிடைப்பா. நான் ஏற்கனவே கல்யாணமானவ. அது மட்டும் இல்ல, எடுத்தெறிஞ்சு பேசுற என்னோட குணத்தை உங்களால பொறுத்துக்க முடியாது. உங்களுக்கு ஏத்தது உங்களை மாதிரி ஒரு அப்பாவி பொண்ணு தான். உங்களுக்கு வேணும்னா சொல்லுங்க, அந்த மாதிரி ஒரு பொண்ணை நானே பாக்குறேன். நான் ஆசைப்பட்டது ஒன்னதான். ஒன்றை தவிர என் வாழ்க்கையில எப்பவும் எந்த பொண்ணுக்கும் இடம் இல்லை. அதனால எனக்காக நீ இன்னொரு பொண்ணெல்லாம் பார்க்க தேவையில்லை. நீங்க எனக்காக காத்துட்டு இருக்க வேண்டாம். நான் தான் சொன்னேன்ல, என் வாழ்க்கையில இனிமே கல்யாணம்லாம் நடக்கவே நடக்காது. அதனால உங்க வீட்டுல இருக்கவங்கள சங்கடப்படுத்தாம சீக்கிரமா ஒரு கல்யாணத்தை பண்ணிக்க பாருங்க. நான் உங்களோட ஒரு கிளையண்ட் மட்டும் தான். அந்த கேஸ் முடிஞ்சது மாதிரி என் மேல நீங்க வச்சிருக்க அன்பையும் முடிச்சுக்கோங்க. நீங்க என்ன விரும்புறீங்கன்ற விஷயமே எனக்கு சத்தியமா தெரியாது. தெரிஞ்சிருந்தா நான் கேஸையே வேற வக்கீல் கிட்ட கொடுத்திருப்பேன். நீங்க பாரு, உன்னோட இந்த குணம் தான் எனக்கு ரொம்ப பிடிக்கும்.
நீங்க மிஸ்டர் கருணாகரனோட பொண்ணு தானே? ஆ, ஆமா. என்னோட பேரு ஸ்ரீகண்டன்மா. நான் கருணாவோட ஃப்ரெண்டு தான். ஓ. கல்யாணத்துக்கு உங்க அப்பா இன்வைட் பண்ணியும் என்னால வர முடியல. இவர்தான் உங்க ஹஸ்பண்டா? ஆமா. ஹலோ. ஹலோ. நான் இங்க ஒரு பிசினஸ் மீட்டிங்காக வந்தேன். ஏற்கனவே ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதனால நான் கிளம்புறேன். ஓகே, யூ கேரி. ஓகே. தேங்க் யூ. பை. இப்போ நீ அவர்கிட்ட சொன்ன மாதிரி நான் தான் உன் ஹஸ்பண்டுன்னு எல்லாட்டையும் சொல்ற ஒரு நாள் சீக்கிரமே வரும். நீ வேணா பாரேன். அப்படி ஒரு நாள் வந்தா அது கனவுல தான் வரும். பார்க்கலாம். இதுல பாக்குறதுக்கெல்லாம் ஒன்னும் இல்ல. என் மனசுல நீங்க இப்போ இல்ல. அதனால நாம கல்யாணத்துல ஒன்னு சேருவோன்னு எதிர்பார்க்கவே வேண்டாம். உன் மனசுல நான் இல்லாம இருக்கலாம். ஆனா இப்ப என் மனசுல நீ தான் இருக்க. ஆமா மானசி, எனக்கு இப்பவும் உன்னை ரொம்ப ரொம்ப பிடிக்கும். என்னம்மா யோசனை பண்ணிட்டு இருக்கீங்க? வேற என்னம்மா, மானசியோட கல்யாணத்தை பத்தி தான். அவ இப்படி கல்யாணத்து மேலேயே விருப்பம் இல்லாம இருக்கிறத பாக்கும்போது கவலையா இருக்குமா. நீங்க கவலைப்படாதீங்கம்மா, நான் எதுக்கும் ஒரு தடவை மானசி கிட்ட பேசுறேன். அதனால எதுவும் மாற போறதில்லன்னு தான் தோணுது. அவ ஒரு முடிவு எடுத்துட்டாள்னா அதுல இருந்து அவ மாறுறது ரொம்ப கஷ்டம். மானசி பத்தி எல்லா விஷயமும் தெரிஞ்சுக்கிட்டு தான் தேவா இந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்கிட்டாரு. இதை விட ஒரு நல்ல சம்பந்தம் மானசிக்கு வர்றது டவுட்டு தான். தேவா ரொம்ப ரொம்ப நல்லவருமா. மானசி எதுக்காக வேண்டான்னு சொல்லி அவாய்ட் பண்றான்னு தான் எனக்கு புரிய மாட்டேங்குது. ஐயோ, அவ மனசு மாறினா ரொம்ப நல்லா இருக்கும். ராய் மாதிரியே தான் தேவாவும் ரொம்ப நல்ல பையன். தேவா தம்பி சொன்னது ஞாபகம் இருக்கம்மா? மானசியை என் உள்ளங்கையில வச்சு தாங்குவேன்னு சொன்னான். அப்பவே மானசிக்கு சரியானவன் அவன்தானே நான் முடிவு எடுத்துட்டேன். ஆனா மானசி கல்யாணத்துக்கு ஒத்துக்கலன்னா அப்புறம் என் ஆசைகள்லாம் கனவாதான் போகும். நீ வந்துட்டியாக்கா? நான் அந்த வக்கீல தான் பாத்துட்டு வரேன். சொல்ல வேண்டியதெல்லாம் நான் சொல்லிட்டேன். நீ என்ன சொன்ன? காலையில உங்ககிட்ட சொன்னதுதான். கல்யாணத்துல எனக்கு விருப்பம் இல்லைன்னு சொன்னேன்.
நீ சட்டுன்னு இப்படி ஒரு பதில சொல்லிருக்க கூடாது. நீ இன்னும் கொஞ்சம் யோசிச்சிருக்கலாம்ல. பாவம், தேவா தம்பி ரொம்ப வருத்தப்பட்டிருப்பான். நாங்க எல்லாருமே சொல்றதுனால நீ கல்யாணத்துக்கு ஒத்துப்பன்னு தான் நினைச்சேன். பரவாயில்ல, நீ உன் விருப்பப்படியே நடந்துக்கோமா. நான் கொஞ்ச நேரம் போய் படுக்கிறேன். ஐயோ அம்மா, அம்மாக்கு வந்து பிடி. அம்மா என்னாச்சு? அம்மா, ஐயோ அம்மா என்னாச்சுமா? உட்காருங்க. பாத்து. ஐயோ அக்கா, பிபி தண்ணி லோ எடு. ஆயிடுச்சு நினைக்கிறேன். நந்து, நந்து கொஞ்சம் சீக்கிரம் வாயே. அம்மா, முதல்ல தண்ணி குடிங்க. போதுமா? அக்கா, அம்மாக்கு என்னாச்சு? தெரியல நந்து, பிபி லோ ஆயிடுச்சுன்னு நினைக்கிறேன். ஒண்ணும் இல்லம்மா, கொஞ்ச நேரம் ரெஸ்ட் எடுத்தா எல்லாம் சரியா போயிடும். அம்மா, ஹாஸ்பிட்டல் போகணுமாம்மா? தோ நாங்க கிளம்பிட்டோம். இல்ல ½ hourல வந்துருவோம். ஆ சரி, வந்துடுறோம். சரிங்க ஆண்டி. கூட்டிட்டு போலாமா? நந்து, ஆ, கொஞ்சம் இங்க வாங்கல. இது வரேன்க்கா. என்ன? சாரு ஆண்டி தான் கால் பண்ணாங்க. அப்பா நமக்காக அங்க வெயிட் பண்ணிட்டு இருக்காராம். அத்தைக்கு தான் ஒன்றும் பிரச்சனை இல்லைல்ல, நம்ம கிளம்பலாமா? இங்கே தான் மானசி அண்ணியும் துளசி அண்ணியும் இருக்காங்கல்ல, அத்தையும் அவங்க பார்த்துப்பாங்க. நந்து, நீ தாராவோட அப்பாவோட பர்த்டே பார்ட்டிக்கு போயிட்டு வா. லேட் பண்ணாத, போயிட்டு வா. வாங்க நந்து. போடா. போயிட்டு வரேம்மா. டைம் ஆயிடுச்சு. வாங்கம்மா, நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு வரலாம். அந்த அளவுக்கு எனக்கு எதுவும் ஆகலம்மா. இங்க பாரு, மயக்கம் குறைஞ்சா எல்லாம் சரியாயிடும். அப்படிலாம் நீங்க சொல்லாதீங்கம்மா. நம்ம ஹாஸ்பிட்டலுக்கு போலாம். அக்கா, நீ வண்டி எடு. அம்மா எந்திரிங்க, எந்திரிங்கம்மா. ஏம்மா? சொன்ன கேளுங்க, வாங்க. அந்த ரிப்போர்ட்டை கொடுங்க. வாங்க. அம்மாக்கு ஒரு பிரச்சனையும் இல்லைல்ல டாக்டர்? இப்ப ஒரு பிரச்சனை இல்ல. இருந்தாலும் இசிஜில 1-2 இடத்துல வேரியேஷன் இருக்கிறதுனால ஜாக்கிரதையா இருக்கணும். இங்க உட்காருங்க. பிபி திடீர்னு அதிகமானதுனால வந்து வேரியேஷனா இருக்கலாம். உங்க அம்மாவுக்கு இதுக்கு முன்னாடி இதே மாதிரி மயக்கம், தலை சுத்தல் ஏதாவது வந்திருக்கா? இல்ல டாக்டர். அவங்கள சங்கடப்படுத்துற மாதிரி ஏதாவது நடந்துச்சா? இல்ல யாராவது ஏதாவது சொன்னீங்களா? பொதுவா அந்த மாதிரி ஏதாவது நடந்தாதான் இந்த மாதிரி பிபி எல்லாம் அதிகமாகும். மேக்சிமம் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. இசிஜில வேரியேஷன் இருக்கிறதுனால இந்த மயக்கத்தை அவ்வளவு ஈஸியால நம்ம எடுத்துக்க முடியாது. இப்போதைக்கு நான் கொஞ்சம் மெடிசன்ஸ் எழுதி தரேன். சரிங்க டாக்டர். இந்த மாதிரி இனிமே ஆச்சுன்னா உடனே ஹாஸ்பிட்டல் கூட்டிட்டு வாங்க. அம்மாவை வீட்டுக்கு கூட்டிட்டு போலாமா டாக்டர்? அதுக்கு என்ன, கூட்டிட்டு போங்க. ஆனா
நான் சொன்ன விஷயத்துல கவனமா இருங்க. ம். அவங்க மனசை சங்கடப்படுத்தாம பாத்துக்கங்க. தேங்க்யூ டாக்டர். ஓகே. சரி ம். வா. என்னாச்சு மேடம்? மானசியோட வீட்டில் கல்யாணத்துக்கு ஓகே சொல்லிட்டாங்களா? இதுவரை எதுவும் சொல்லல. ரிப்ளை வராததால அவங்களுக்கு இந்த சம்பந்தத்துல இன்ட்ரெஸ்ட் இல்லைன்னு நினைக்கிறேன். ஏன்னா நான் அந்த மாதிரி தான் அவங்க கிட்ட போய் பேசவே செஞ்சேன். எங்கெல்லாம் மிதிக்க முடியுமோ அங்க எல்லாம் மானசியோட குடும்பத்தை கீழே போட்டு மிதிச்சு பேசியிருக்கேன். அதெல்லாம் சரிதான். ஆனால் மானசியோட முடிவு தானே முக்கியம் மேடம். அந்த மானசி தேவாவை கல்யாணம் பண்ணிக்க மாட்டேன்னுலாம் சொல்ல மாட்டா. அது எனக்கு தெரியும். நீ டென்ஷன் ஆகாத அஸ்வினி. மானசியோட முடிவு என்னவா வேணா இருக்கட்டும். அவளோட கழுத்துல தேவா தாலி கட்ட மாட்டான். தேவா கட்டுற தாலி உன் கழுத்துல தான் ஏறும். இவர் கூட சேர்ந்து வாழணும்னு நான் ரொம்ப ஆசைப்பட்டுட்டேன் மேடம். ஆனால் எல்லாம் கனவா போயிடுமோன்னு நான் நினைக்கிறேன். இதெல்லாம் நடக்கும்னு உனக்கு நான் ப்ராமிஸ் பண்ணியிருக்கேன். எந்த நம்பிக்கையும் இல்லாம இதை நான் சொல்லுவேனா? மானசி இந்த வீட்டுக்கு மருமகளா வரவே கூடாதுங்கிறது என்னோட முடிவு. இந்த வீட்ல எது நடக்கிறதா இருந்தாலும் அது ஏன் மூலமா மட்டும்தான் நடக்கணும். என் முடிவை மதிக்காம இங்க யாரும் இனிமே எதுவும் பண்ண விட மாட்டேன். அப்படி நடந்தா நான் தோத்து போயிட்டதா அர்த்தம். மேடம், நீங்கள் எல்லா இடத்துலையும் ஜெயிக்கணும்னு ஆசைப்படுறவனா? ஆனால் இங்கே யார் ஜெயிக்க போகிறாங்கன்றத காலம்தான் முடிவு பண்ணணும். முடிவெல்லாம் பண்ணியாச்சு. இங்கேயும் மித்ரா வர்மா தான் ஜெயிக்க போறா. நீ என்ன மனசு யோசிக்கிற? ஏய், ஒன்றும் இல்லை. நான் வக்கீல் சொன்னதெல்லாம் யோசனை பண்ணிட்டு இருக்கேன். நீ கல்யாணத்துக்கு ஒத்துக்காததால அவரு ரொம்ப கவலையில இருக்காரு. எங்களுக்கும் அதுல ரொம்ப வருத்தம் தான். அம்மா கூட உன் பதில கேட்டு ஷாக் ஆயிட்டாங்க. உன் கல்யாணத்தை பண்ணி பார்க்கணும்னு ரொம்ப ஆசைப்படுறாங்க. அம்மாவோட சந்தோஷத்துக்காகவாவது நீ வக்கீல கல்யாணம் பண்ணிக்க கூடாதா? நீ என்ன கட்டாயப்படுத்தாத துளசி. நான் அந்த சந்திரனை கல்யாணம் பண்ணதுனால தான் இன்னைக்கு நம்ம அப்பா ஊரை விட்டே போயிட்டாரு. அன்னைக்கு நான் மட்டும் அப்படி பண்ணாம இருந்திருந்தா மேலைப்பாட்டோட நிலைமை இந்த மாதிரி ஆயிருக்காது.
என்னாலதான் பலரும் ஆசைப்பட்டதை இழந்துட்டு நிக்கிறீங்க. பார்த்தல்ல, நந்து கூட ஸ்ரீலக்ஷ்மி இழந்ததால தான் என் மேல இன்னும் கோவமா இருக்கான். உன் வாழ்க்கை இப்படி ஆகவும் நான் தான் காரணம். அதெல்லாம் நினைக்கும் போது என் மனசுல குற்ற உணர்ச்சி தான் அதிகமா இருக்கு. அது எதுவுமே இந்த ஜென்மத்துல என் மனசை விட்டு போகாது. என் மனசு கொஞ்சமாவது அமைதியா ஆகணும்னா நம்ம அப்பா திரும்ப வரணும். அதுக்கப்புறம் வேணா நீங்க யார சொன்னாலும் நான் கல்யாணம் பண்றேன். அதுவரை என்னை கட்டாயப்படுத்தாதீங்க. ஏய், நில்றியங்க. நீ என்ன நினைச்சிட்டு இருக்க? கேட்டதுக்கு பதில் சொல்லு. நீ என்ன நினைச்சிட்டு இருக்கன்னு கேட்ட. நந்து, நீ எதுக்காக மனசு கிட்ட கோவப்படுற? கேட்க கூடாதுக்கா இவளை அடிச்சு கொல்லணும். ஒருத்தரும் அப்பாவை பத்தியும் உங்களை பத்தியும் கேட்கும் போது இவன் மேல எனக்கு செமையா கோவம் வருது. இதோ இவதான் எல்லாத்துக்கும் காரணம். நீ யார் பணத்தை பாக்குறதுக்கு இங்க காத்திருக்க? நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொலையக்கூடாதா? இல்ல இந்த வீட்டுல இருக்க மிச்சம் மீதி நிம்மதியையும் நீ கெடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அப்படின்னா பண்ணு, உன் விருப்பப்படியே பண்ணு. யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. ஆனா நான் இங்க இருக்க போறதில்ல. உன்னால உருவான அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியல. என்னாச்சு? எதுக்குடா இப்ப நீ இப்படி கத்துற? இன்னைக்கு அங்க பர்த்டே பார்ட்டில ஒருத்தர் என்ன கேட்ட கேள்வி எல்லாம் உங்களுக்கு தெரியாதுமா. அதெல்லாம் உங்களுக்கு தெரிஞ்சிருந்தா நீங்க இந்த வீட்டுக்கு கூட வந்திருக்க மாட்டீங்க. அப்படியே எங்கேயாவது போயிருப்பீங்க. அந்த அளவுக்கு எனக்கு அசிங்கமாயிடுச்சுமா. எல்லாத்துக்குமே காரணம் இதோ நிக்கிறாளே உங்களோட அன்பு மகதான். இனி நானும் இவளும் ஒன்னா இந்த வீட்டுல இருக்க போறதில்ல. அதனால நான் மறுபடியும் ஹைதராபாத்துக்கு போயிடுறேம்மா. நந்து, அப்படி சொல்லாத. அம்மா என்ன தடுக்காதீங்க. நான் ஏற்கனவே முடிவு பண்ணிட்டேன். என்னாச்சுமா? ஏய், எப்போ மொபைலை வச்சு விளையாடிட்டு இருக்க கூடாது. நான் உன்கிட்ட எவ்வளவு தடவை சொல்லியிருக்கேன். கண்ணு கெட்டு போயிடும்ல. நான் இப்பதான் எடுத்தேன். உங்க அப்பா மேல ப்ராமிஸ் பா. போய் ப்ராமிஸ் தானே. இந்த மாதிரி நீ பல ப்ராமிஸ் பண்ணியிருக்கிற. ஃப்ராடு. என்ன துளசி, ஏன் உன் முகம் வாடி இருக்கு? மானசி கல்யாணத்துக்கு ஒத்துக்காததாலயா? அதெல்லாம் ஒண்ணு இல்லைங்க. நந்து இப்ப மானசி கிட்ட கோவமா பேசினா. எதுக்கு? இன்னைக்கு தாராவோட அப்பாவோட பர்த்டே ஃபங்க்ஷன்ல அங்க யாரோ மானசியோட டிவோர்ஸ பத்தியும் அப்பா தலைமறைவானதை பத்தியும் அவன்கிட்ட கேட்டதை அவன் ரொம்ப அவமானமா ஃபீல் பண்றான். ஏற்கனவே அவன் மானசி மேல கோவமா தான் இருந்தான். இப்ப எல்லாரும் இப்படி கேட்டதும் மானசி கிட்ட ரொம்ப கோவப்படுறான். அதுக்கு மானசி பதில் எதுவும் சொல்லலையா? இல்ல, மானசி எந்த பதிலும் சொல்லல. எல்லாத்தையும் அவ பொறுமையா கேட்டுட்டே இருந்தா. மானசி பழைய கேரக்டரா இருந்திருந்தா நந்துவ அவ பதிலுக்கு திட்டி பெரிய சண்டையாயிருக்கும். அவ எல்லாத்தையும் கேட்டுக்கிட்டு பொறுமையா இருந்ததே இனி மேலே பாட்டுல அக்கா தம்பிக்குள்ள எந்த பிரச்சனையும் வரக்கூடாதுங்கிறதுக்காக தான். நான் நந்து கிட்ட பேசுறேன். அதுக்கு அவன் இப்போ இந்த வீட்லயே இல்லங்க. எங்க போனா? மானசி இருக்கிற வீட்ல நான் இனி இருக்க மாட்டேன்னு சொல்லிட்டு அவன் ஹைதராபாத்துக்கு கிளம்பிட்டான். மானசி இங்க இருந்து போகாம வீட்டுக்கே வரமாட்டேன்னு சொல்லிட்டான். ஓ, அப்ப வெறும் 10 நிமிஷத்துல இந்த வீட்டுல இவ்வளவு விஷயம் நடந்து போச்சா? நீங்க குளிச்சிட்டு இருந்ததுனாலதான் கீழே நடந்தது எதுவும் உங்களுக்கு கேட்கல. மத்தபடி கூட பிறந்தவங்க நீங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது
நான் வந்து ஏதாவது சொன்னா நல்லா இருக்காது. நீங்க என்ன சண்டை போட்டாலும் அது தானா சரியாயிடும். என்ன இருந்தாலும் நீங்கள ஒரே ரத்தம். அந்த நேரத்துல வந்து நான் ஏதாவது கருத்து சொன்னா சண்டை இன்னும் அதிகமாகும். அப்ப ரெண்டு தரப்பும் என்னதான் தப்பா நினைப்பாங்க. அப்படிலாம் ஒண்ணும் இல்ல. நீங்க ஒண்ணும் வெளியால் கிடையாதுல்ல, இந்த வீட்டோட மருமகன் தானே. அப்ப இந்த வீட்டோட எல்லா விஷயத்திலயும் தலையிடுற உரிமை உங்களுக்கு இருக்குங்க. இப்பதான் ஞாபகம் வந்தது. தேவா கால் பண்ணியிருந்தா. மானசி கல்யாண விஷயத்தை பத்தி ஏதாவது சொன்னாலான்னு கேட்டா. நீ அதுக்கப்புறமா மானசி கிட்ட கல்யாண விஷயம் பத்தி ஏதாவது பேசினியா? நான் பேசி பார்த்தேங்க. ஆனா அவ என்கிட்ட அப்பா திரும்பி வந்ததுக்கு அப்புறம் தான் கல்யாணத்தை பத்தி யோசிப்பேன்னு சொல்லிட்டா. இந்த மாதிரி சொல்ற ஒருத்திய நான் என்னன்னு சொல்லி சமாதானப்படுத்துவேன்? நான் வேணா மானசி கிட்ட பேசி பார்க்கவா? இப்ப நீங்க எதுவும் பேச வேண்டாங்க. நந்து அந்த மாதிரி பேசினதுனால அவ இப்ப ரொம்ப மூட் ஆஃபா இருக்கா. அதனால இப்ப போய் கல்யாண விஷயத்தை பத்தி பேச வேண்டாம். அப்புறம் இப்ப கேட்டாலும் அவளுக்கு விருப்பம் இல்லைன்னு தான் கண்டிப்பா சொல்லுவா. இதெல்லாம் கொஞ்சம் சால்வ் ஆனதும் அவகிட்ட நம்ம பேசலாம். ம் ம். இதோ இவதான் எல்லாத்துக்கும் காரணம். நீ யார் பணத்தை பாக்குறதுக்கு இங்க காத்திருக்க? நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொலையக்கூடாதா? இல்ல இந்த வீட்டுல இருக்க மிச்சம் மீதி நிம்மதியையும் நீ கெடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அப்படின்னா பண்ணு, உன் விருப்பப்படியே பண்ணு. யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. ஆனா நான் இங்க இருக்க போறதில்ல. உன்னால உருவான அவமானத்தெல்லாம் தாங்கிக்கிட்டு என்னால இங்க இருக்க முடியல. அக்கா, நீ இப்பவும் நந்து சொன்னதெல்லாம் நினைச்சிட்டு இருக்கியா? இந்தா அதையெல்லாம் மறந்துட்டு நீ இந்த காஃபியை குடி. ம். நந்து கால் ஏதாவது பண்ணானா? ரயில்வே ஸ்டேஷன்ல இருந்து கால் பண்ணதா தாரா சொன்னா. தாராவும் இப்ப என் மேல பயங்கர கோவத்துல இருக்கா. அவங்களுக்கு கல்யாணம் ஆகி இப்ப கொஞ்ச நாள் தானே ஆகுது. அதுக்கு முன்னாடியே இப்படி நந்து தாராவை விட்டு பிரிஞ்சு போனதுக்கு காரணம் நான் தானம்மா. அக்கா, நீ இப்படி தேவையில்லாம மனசை போட்டு குழப்பிக்காத. நந்து போயிருக்கிறது ஹைதராபாத்ல இருக்கிற அவனோட டான்ஸ் ஸ்கூலுக்காக. கொஞ்ச நாளுக்கு அப்புறம் அவன் திரும்ப வந்துருவான். பழைய மாதிரி இல்லக்கா. அவ லைஃப்ல தான் இப்போ இன்னொருத்தி வந்துட்டான்ல. நம்மளெல்லாம் பார்க்காம இருந்தாலும் அவனால தாராவை பார்க்காம இருக்க முடியாது. அப்புறம் அவன் கோவப்பட்டதெல்லாம் நீ ரொம்ப பெருசா எடுத்துக்காத. கொஞ்ச நாள் ஆனா எல்லாம் சரியாயிடும். இருந்தாலும் நந்து சொன்ன எதையும் என்னால இப்ப மறக்கவே முடியல துளசி. அதையெல்லாம் மறந்துடுன்னு நான் தான் சொன்னலக்கா. ஒரு நாள் கண்டிப்பா எல்லாம் சரியாகும். அன்னைக்கு உன்னை அதிகமா நேசிக்க போறதே நந்துதான். இப்ப அவன் காட்டுற கோவத்தை சின்ன வயசுல அல்ப விஷயத்துக்கு அவன் காட்டுற கோவமா நினைச்சுக்கோ. அம்மா இப்போ நல்லா ஆயிட்டாங்களா? இப்ப பரவாயில்லக்கா. இருந்தாலும் டாக்டர் நேத்து ECG ரிப்போர்ட்ல வேரியேஷன் இருக்குன்னு சொன்னதுனால டென்ஷனா இருக்கு. வெளியே அம்மா காட்டிக்கலனாலும் அப்பா இன்னும் வராத டென்ஷன் மனசுக்குள்ள இருக்கதானே செய்யும். எங்கேயாவது போயிட்டு அப்பா வர லேட் ஆனா அம்மா வாசல்லையே எப்படி சோகமா உட்காந்துருப்பாங்கன்னு தெரியுமா? அப்படிப்பட்ட அம்மா அப்பாவை பத்தின எந்த தகவலும் இல்லாம ஒரு வருஷமா காத்துட்டு இருக்காங்க.
வெளியே அவங்க சிரிச்சாலும் உள்ளுக்குள்ள அவங்க அழுதுகிட்டு தான் இருக்காங்க. இதுக்கு நடுவுல இப்ப உன்னை பத்தின டென்ஷன் வேற. ஒரு லெட்டர் வந்திருக்கு. வர மேடம். பிள்ளையாரப்பா. அம்மா அம்மா அம்மா. என்னம்மா, யார் வந்துட்டு போனாங்க? போஸ்ட்மேன்மா, உனக்கு ஒரு லெட்டர் வந்திருக்கு. எனக்கா? யார் எழுதுனாங்க? அம்மா, அப்பாவோட லெட்டர்மா. அப்பா கிட்ட இருந்தா? உங்க அப்பாவா? ஓபன் பண்ணுங்க. அம்மாக்கு இப்ப சந்தோஷம் தானே? அப்பாவுக்கு ஒண்ணும் ஆகல பாருங்க. இப்ப லெட்டர் வந்த மாதிரி அப்பாவும் கண்டிப்பா வருவாரு. எதுக்காக லெட்டர் எழுதியிருக்காருமா? ஃபோன் பண்ணி அவர் பேசி இருக்கலாம்ல. அவர் சத்தத்தையாவது நான் கேட்டு இருப்பேன். அவர் குரலை கேட்டு எவ்வளவு நாள் ஆச்சு. இதே மாதிரி எதிர்பார்க்காத ஒரு நாள் அப்பா கிட்ட இருந்து போனும் வரும் இல்லக்கா? இருந்தாலும் அப்பா எங்க இருக்காருன்னு இதுல எழுதவே இல்லையே. அது ஒருவேளை அப்பா அடுத்த லெட்டர்ல அதை எழுதுவாரோ. எப்படியோ அப்பாவோட லெட்டராவது வந்துச்சு, அதுவே பெரிய விஷயம். என்ன துளசி அண்ணி, இது வக்கீல் நோட்டீஸா? இல்ல, எங்க அப்பா கிட்ட இருந்து லெட்டர். அவ்வளவுதானா? ஒருவேளை எமி எனக்கு தான் வேணும்னு சொல்லி எலினா அனுப்பின நோட்டீஸோன்னு நினைச்சேன். மாமா இப்ப எங்க இருக்காரா? யூகேவா இல்ல யூஎஸ்ஏவா? இல்ல உங்க அப்பா ஸ்டேட்டை விட்டே போயிட்டாருன்னு கேள்விப்பட்டேன். ஒருவேளை நாட்டை விட்டே போயிருப்பாரோன்னு நினைச்சேன். சீக்கிரமா இங்க வரேன்னு ஏதாவது எழுதியிருக்காரா? அவர் இங்க வரதா இருந்தா சொல்லுங்க. இப்பவே இந்த வீட்ல பிரச்சனை பண்ற அளவுக்கு பஞ்சாயத்துகள் நிறைய இருக்கு. இதுக்கு மேலயும் அதிகமானா என்னால இந்த வீட்ல இருக்க கூட முடியாது. அதான் கேட்டேன். சரியாத்த, நான் போயிட்டு வரேன். நல்ல மூட்ல இருந்த, இல்லனா இவளுக்கு இப்பவே நான் பதில் சொல்லிருப்பேன். நீ அவளை விடுக்கா. நல்ல வீட்ல பிறந்ததுனால பிரயோஜனம் இல்ல, நல்ல குணம் இல்லனா பணம் இருந்து பிரயோஜனம் இல்ல. இவளெல்லாம் இந்த ஜென்மத்துல திருத்த முடியாது. இந்த தாராவை கெடுத்ததே அவளோட ஆன்ட்டி தான், சாரு ஆன்ட்டி. அதெல்லாம் நமக்கு தேவையில்லம்மா. அம்மா, நீ போய் பாயசம் வைமா. இன்னைக்கு நம்ம அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்திருக்குல்ல, அதனால நாம் அதை நல்லா கொண்டாடணும். பாயசம் என்ன விருந்தே ரெடி பண்றேன். நேத்து டாக்டர் சொன்னதை நீங்க கவனிக்கலையா? நீங்க நல்லா ரெஸ்ட் எடுக்கணும். அதனால நீங்க கூட வந்து நின்னா மட்டும் போதும். விருந்தெல்லாம் நாங்க ரெடி பண்றோம். என்னக்கா? அவளுக்கு கேக்கல போல. சரி சரி சரி, நாம பண்ணலாம். எனக்கு எதுவும் இல்ல, நான் நல்லா இருக்கேன். 2 பேரும் வாங்க. மேடம் வாங்க.
நந்து ஹைதராபாத்துக்கு போனதுனால இனிமே நான் எங்க அத்தை வீட்ல இருக்கணுமான்னு யோசிக்கிறேன். எனக்கு அங்க இருக்கவே சுத்தமா பிடிக்கல. இருந்தாலும் கல்யாணம் ஆன உடனே வீட்டை விட்டு வந்தா நல்லா இருக்காது. அதான் நான் அங்கேயே இருந்தேன். இப்பதான் நந்துவும் இல்லைல்ல, அதனால அந்த பேரை சொல்லிட்டு வீட்டை மாத்துறது தானே நல்லது. உங்க கருத்து என்ன ஆண்டி? இப்ப நீ அந்த வீட்டை விட்டு எங்கேயும் போக வேண்டாம். கொஞ்ச நாள் வெயிட் பண்ணு. எதுக்காக ஆண்டி வெயிட் பண்ணணும்? இன்னைக்கு இந்த நிமிஷமே அந்த வீட்டை விட்டு போலான்னு தான் நான் நினைச்சேன். என் விருப்பப்படி அந்த வீட்ல ஒரு டிஷ் கூட செஞ்சு சாப்பிட முடியாது. எங்க வீட்டுக்கு போனா சிக்கன் ஃபிஷ்னு என் விருப்பப்படி நான் சாப்பிட்டுக்கலாம். உனக்கு அங்க ஏதாவது நான்வெஜ் சாப்பிடணும்னு தோணுச்சுன்னா என்கிட்ட சொல்லு, போதும். நாம ஹோட்டல்ல போய் சாப்பிட்டுக்கலாம். அதுக்காக நீ வீட்டை விட்டு போக வேண்டிய அவசியம்லாம் இல்ல. எனக்கு அந்த வீட்ல இருக்கவே போர் அடிக்குது ஆண்டி. ஒவ்வொரு நாளும் எவ்வளவு மெதுவா போகுதுன்னு எனக்கு தான் தெரியும். இது பத்தாதுன்னு என் மாமனார் வேற எங்க இருந்தோ லெட்டர் போட்டிருக்காரு. அவரும் கூடிய சீக்கிரமே இந்த வீட்டுக்குள்ள வந்துருவாரு. அதுக்கப்புறம் அந்த வீட்ல இருக்கிறது சந்த கடையில இருக்கிற மாதிரியே இருக்கும். மானசிக்கு கல்யாணம் ஆயிடுச்சுன்னா அவ அங்க இருந்து போயிடுவாள்ல. அப்புறம் பிரதாப் அண்ணன் கிட்ட சொன்னா ராய்க்கு எங்கேயாவது டிரான்ஸ்ஃபர் வாங்கி கொடுத்துருவாரு. அப்புறம் துளசியையும் அந்த குழந்தையும் கூட்டிட்டு அவங்க எங்கேயாவது போயிடுவாங்க. அப்புறம் நீ தானே இந்த வீட்டுக்கு ராணி. நீ அங்க இருந்தாதான் நந்து பேர்ல எதையாவது ஒப்பேத்த முடியும். ஒன்னோ ரெண்டோ பஸ் கிடைச்சா நந்துக்கு ஒரு ரெகுலர் இன்கம் ஆயிடும்ல. அதெல்லாம் வாங்கணும்னா நீ இந்த வீட்ல தான் இருந்தாகணும். நந்து மானசிக்கிட்ட கேட்க நிச்சயமா சங்கோஜப்படுவான். அவங்களுக்குள்ள பெரிய அண்டர்ஸ்டாண்டிங் இல்லைல்ல. ஆனா அத நீ கேட்கலாம். மானசியோட கேரக்டர் படி ஒருவேளை அவ ஒரு பஸ் அதிகமாவே தரலாம். அவளுக்கு தான் இப்ப பாசம் பொங்கிட்டு வருதுல்ல. அதனால நந்து பேரை சொல்லி நீ ஏதாவது கேட்டா அவ கண்டிப்பா தருவா. அதெல்லாம் உங்க பேருக்கு மாத்தினதுக்கு அப்புறம் நீ உங்க வீட்டுக்கு போய்க்கோ. அதுக்கு முன்னாடி அங்க இருந்து கிளம்புறது புத்திசாலித்தனம்ல. ஆமா, மானசியோட கல்யாண விஷயம் என்னாச்சு? அவ வக்கீல கல்யாணம் பண்ண ஒத்துக்கிட்டாளா? இல்ல ஆண்டி, நானா இருந்திருந்தா இதுக்கு எப்போ ஓகே சொல்லிருப்பேன். கனவுல கூட நினைச்சு பார்க்க முடியாத சம்பந்தம் அது. அப்புறம் மானசியை இப்படி டிமாண்ட் பண்றா? வக்கீலே கல்யாணம் பண்ணிக்க வேண்டியதானே? அவங்க அப்பா வந்தாதான் அவ கல்யாணம் பண்ணிப்பாலாம். அந்த கிழமை கொஞ்சம் சீக்கிரமா வந்தாலே போதும். அதோட மானசியோட தொல்லை ஒழிஞ்சிடும். சந்திரன் திரும்ப வந்துட்டானா? இன்றைய ராசி பலன். உங்கள் ராசிக்கு தினமும் ஒரு வம்பு வழிய வந்து டேய், யாரோ உன்னை இந்த ஜிப்பா போட சொன்னது? முதலாளி, நீங்க தான் உங்க ட்ரெஸ் கோட மாத்திட்டீங்கல்ல, அதான் இது யாருமே போடாம இருந்தது. ஹேமா மேடம் கிட்ட ஜிப்பா தருவீங்களான்னு கேட்டேன், தந்தாங்க. எப்படி இருக்கு? கெத்தா இருக்குல்ல? இது கம்பீரமா தாண்டா இருக்கு. சோழ கொல்லையில இருக்கிற பொம்மை மாதிரி. அப்படிலாம் சொல்லாதீங்க முதலாளி. உங்க வீட்டுக்கு வந்துதான் நான் இப்படி உடஞ்சு போயிட்டேன். இங்க வந்ததுக்கு அப்புறம் தான் உருப்படியா இருக்கிற நீ. என்ன முதலாளி அது? கல்யாண இன்விடேஷனா? இது பிளட் செக்அப் பண்ணதுடா. எங்க கொடுங்க பார்க்கலாம். பார்க்கறேன் இருங்க. ஐயோ, இதுல சுகரும் கொலஸ்ட்ராலும் ஏறி கிடக்கே. அது மட்டும் இல்ல, முதலாளியோட ஜிஓடி ரொம்ப கம்மியா இருக்கே. ஜிஓடி கம்மியா இருக்கா? எல்லாம் நார்மலா இருக்குன்னு லேப்ல சொன்னாங்களே. அது பயத்துல உங்களுக்கு அட்டாக் வந்துட கூடாதுன்னு அப்படி சொல்லியிருப்பாங்க. ஜிஓடி கம்மி ஆயிடுச்சுன்னா அப்புறம் ரொம்ப வருஷம் நீங்க உயிரோட இருக்க மாட்டீங்க முதலாளி. ஏமா மேடத்தை விதவை ஆக்கிடாத பிள்ளையாரப்பா.
இருக்கிற முட்டையெல்லாம் உள்ள தள்ளினப்பவே சொன்னல பிரச்சனையாக போகுதுன்னு. அப்ப வெள்ளைய சாப்பிட்டா வெள்ளையாயிடுவேன்னு சொன்னீங்கல்ல, நல்லா அனுபவம். என்னங்க வந்துட்டீங்களா? ரிசல்ட் வந்துடுச்சாங்க? பிரஷர் சுகர் எல்லாம் நார்மல் தானே? நார்மலா? எல்லாமே ரொம்ப ஓவரா இருக்கு. ஜிஓடி பத்தி சொல்லவே வேண்டாம். முதலாளி ரிசல்ட் கேட்டு ஷாக் ஆயிட்டாரு. என்னங்க? இப்படியே போனா முதலாளி நம்ம கூட ரொம்ப நாள் இருக்க மாட்டாருமா. இனி எதுக்கும் நீங்க ஓடுறது, குதிக்கிறது, டைவ் அடிக்கிறது, டை அடிக்கிறது எல்லாத்தையும் விட்டுருங்க. இனி விருப்பப்பட்ட ஃபுட்டெல்லாம் சாப்பிட்டு இருக்கிற வரைக்கும் நிம்மதியா இருங்க. முடிஞ்சா என்ன மாதிரி பாவப்பட்டவங்களுக்கு பணம் கொடுத்து உதவி பண்ணலாம். ஆயுசு இன்னும் கொஞ்சம் அதிகம் கிடைக்கும். நீ அந்த ரிப்போர்ட் என்கிட்ட கொடு. ஐயோ, இதெல்லாம் ரொம்ப நார்மலா தாங்க இருக்கு. லேப்ல அந்த பொண்ணு இப்படித்தான் சொன்னா. இந்த தமிழவன் எதுக்கு அப்படி சொல்றான்? ஓசில குடிச்சு குடிச்சு இந்த மாக்கானுக்கு கண்ணு தெரியாம போயிடுச்சு. அதான் எல்லாமே தலைக்கீழ தெரியுதுங்க இவனுக்கு. நீங்க உள்ள வாங்க, உங்களுக்கு நான் முட்டையோட வெள்ளைக்கரு எடுத்து வச்சிருக்கேன். சுட சுட வந்து சாப்பிடுங்க வாங்க. பரதேசி தின்ன கொழுப்புட உனக்கு. டேய், நீ ஊஞ்சியோட்டி கம்மியாவாம பாத்துக்கோ. நீங்க வாங்க, அவன் கிடக்குற பைத்தியக்காரன். முட்டையோட மஞ்சக்கருவை நாய்க்கு போட்டாங்களோ என்னவோ, எதுக்கும் போய் பார்ப்போம். அம்மா எங்க போயிருக்காங்க துளசி? கோயிலுக்கு போயிருக்காங்க. அப்பா பேர்ல ஏதோ அர்ச்சனை பண்றதுக்காக. ரொம்ப நாளைக்கு அப்புறமா இன்னைக்குதான் அம்மா நிம்மதியா சிரிக்கிறாங்க. எல்லாம் அப்பா கிட்ட இருந்து லெட்டர் வந்த சந்தோஷம். நீ மட்டும் தேவாவை கல்யாணம் பண்ணிக்கிறேன்னு சொன்னா அம்மா இன்னும் சந்தோஷமாயிடுவாங்க. அம்மாவுக்காக நீ அந்த கல்யாணத்துக்கு ஒத்துக்க கூடாதாக்கா? அப்பாவோட லெட்டர் வந்ததுக்கு அப்புறமும் நீ இப்படி பிடிவாதம் பண்றது நல்லதில்ல. நீ ஆசைப்பட்ட எதுக்கும் அப்பாவும் அம்மாவும் குறுக்க நின்னதில்ல. சின்ன வயசுல இருந்தே நீ என்ன ஆசைப்பட்டாலும் அவங்க அதை உனக்கு வாங்கி கொடுத்துருக்காங்க. ஏன்னா அவங்களுக்கு ஒன்னு அந்த அளவுக்கு பிடிக்கும். உன் சந்தோஷத்தை பார்க்க தான் அவங்க ஆசைப்படுறாங்க. அவங்க விருப்பத்துக்கு எதிரா நீ அந்த சந்திரனை கல்யாணம் பண்ணதுனாலதான் உன் வாழ்க்கையில இப்படி தேவையில்லாம பல பிரச்சனைங்க வந்துச்சு. இப்போ அம்மா உன்னை கல்யாணம் பண்ணிக்கோன்னு சொல்லி உன் காலில் விழும்போது நீ மாட்டேன்னு சொல்றது சரியில்லக்கா. வெளியில சொல்லலனாலும் உனக்கு இப்படி எல்லாம் நடந்ததை நினைச்சு அம்மா ரொம்ப கவலைப்படுறாங்க. அவங்க சங்கடப்படுறது தான் உனக்கு பிடிக்கும்னா நான் உன்னை தடுக்க மாட்டேன். நீ உன் விருப்பப்படியே என்ன வேணாலும் பண்ணிக்கோ. மேக்சிமம் அவங்கள கஷ்டப்படுத்துற மாதிரி எந்த விஷயத்தையும் சொல்லாதீங்க. இசிஜில வேரியேஷன் இருக்கிறதுனால இந்த மயக்கத்தை அவ்வளோ ஈஸியால நம்ம எடுத்துக்க முடியாது. கேட்க கூடாதுக்கா, இவளை அடிச்சு கொல்லணும். ஒருத்தரும் அப்பாவை பத்தி உங்களை பத்தியும் கேட்கும் போது இவன் மேல எனக்கு செமையா கோவம் வருது. இதோ இவதான் எல்லாத்துக்கும் காரணம். நீ யார் பணத்தை பாக்குறதுக்கு இங்க காத்திருக்க?
நீ இந்த வீட்டை விட்டு எங்கேயாவது போய் தொலையக்கூடாதா இல்ல இந்த வீட்டுல இருக்க மிச்சம் மீதி நிம்மதியையும் நீ கெடுக்கலான்னு பாத்துக்கிட்டு இருக்கியா? அப்படின்னா பண்ணு, உன் விருப்பப்படியே பண்ணு. யாரும் உன்னை தடுக்க மாட்டாங்க. ஆனா நான் இங்க இருக்க போறதில்ல. Catch us on TV, Tandivan.com, Facebook and YouTube.